வணக்கம், லதா காமாட்சி நிலைபோஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா பீக்கங்காய் சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரைஸில் பசைஞ்சு சாப்பிட்லாம், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 3 வரமிளகா 2 பச்சை மிளகா போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வரமிளகா சேர்க்கும்போது ரெண்டோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 300 கிராம் பீக்கங்காய் எடுத்துருக்கேன். தோலை லேசாக சீவிட்டு சதையோடு அப்படியே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோன்னு அதை வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளியும் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் பூவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சூடு ஆறணுன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிச்சிக்கலாம். பீர்க்கங்காய் சட்னி ரெடினா